எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்க. தமிழ்நாட்டு மக்கள் நினச்ச மாதிரியே வந்து தளபதி அவங்க வந்து சிஎம் சீட்டில் உட்கார போகிறாருன்னு தான் உட்காச்சிட போகிறாங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா 108 இருந்தாங்க. அப்புறமா காங்கிரஸ் 5 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ அவங்க வந்து ஒரு 2 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஎம் அவங்க 2 கொடுத்தாங்க. 2 பேருமே ஒரே கட்சி தான். பட் ஆரம்பத்தில் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டுமே ஆனால் இடதுசாரி கட்சிங்க, மக்களுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க 2 கொடுத்துருக்காங்க. அதனால் 119 ஆயிருக்கு. அதனால் வந்து அநேகமாக இந்த வாரத்தில் வந்து சிஎம் பதவி உட்காருவார்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மக்களோட பிரார்த்தனை வீண் போலங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் வந்து இவரை தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்குள்ளடி பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் செய்கிற போது அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து ஏன் லோகோவே விட்டாங்கன்னா பார்த்துங்களா, அந்த ரெட்டலையும் இதுவும் இருக்க மாதிரி. ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆரும் சரி, நம்ம ஜெயலலிதா அம்மாவும் சரி டிஎம்கே எடுத்து தான் போகிறான்னாங்க. அதேமாதிரி டிஎம்கேவும் வந்து ஏடிஎம்கே தான் எடுத்து போகிறான்னாங்க. ஆனால் என்றைக்கு எம்ஜிஆர் அவர்களும் நம்ம ஜெயலலிதா அம்மாவும் போனாங்களோ அன்றைக்கே வந்து கட்சி போயிடுச்சிங்க. அது ஏதோ எடப்பாடி எதோ பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் வந்து இருக்கிற எம்எல்ஏவெலாம் வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சி விட்டார். கேட்டால் இங்கே வெயில் அப்படின்றாங்க. அதனால தான் பாண்டிச்சேரி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றாரு. எங்க பாண்டிச்சேரியில் இருக்குல்ல, அது வீடாக இங்கே இருக்க போகுது. இங்கே இருந்தாலும் அவங்களாம் விவசாயத்தில் நிலத்தில் வேலை செய்ய போகிறாங்களா, அங்கே போய் வந்து விவசாயத்தில் வேலை செய்ய போகிறாங்களா? எங்கேயுமே கிடையாது. எங்கே இருந்தாலும் அவங்க ரூமில் வந்து ஏசி போட்டு உட்கார தான் போகிறாங்க. ஏதோ அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, அதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம நினச்ச மாதிரியே, மக்கள் நினச்ச மாதிரியே அவர் சொன்ன மாதிரி தான், மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது அப்படின்னாரு. அதேமாதிரி ஒரு மாற்றம் வந்து பிறக்க போகுது, வந்தாச்சு. அநேகமாக இந்த வாரத்தில் வந்து பதவி ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். ஏற்றுட்ட பிறகு நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இது வந்து எப்பவுமே நடக்கிறது தான். ஒன்றும் இல்லை, இந்த ஒரு நாளில் மட்டும் நானும் ஒரு 4 நியூஸ் பார்த்துட்டேன். அதாவது சன் நியூஸில் வந்து பெண்கள் கற்பழிப்பு அந்த மாதிரி எந்த நியூஸுமே வராது. ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும், அதாவது விஜய் அவருக்கு வந்து கான்வாய் அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்த உடனே சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவிக்கு நிர்வாகி அங்கே பாலியல் சீண்டல், டிவிக்கு நிர்வாகி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ஃபுல்லாக டிவிகே தான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கும் அவங்க டிவிகே பற்றி தான் பேச போகிறாங்க. எது எங்கே நடந்தாலும் டிவிகே தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் டிவிகே பொறுத்த வரைக்கும் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கொண்டாடினாங்களே, டிவிகே வந்து ஜெயிச்சதுக்கு கொண்டாடினாங்க. அதில் என்ன பண்ணார், ஒரு எம்எல்ஏ வந்து கேக் வெட்டி கொண்டாடினார். உடனே என்ன பண்ணாங்க, அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியவே ஒன்று கழகது கெட்ட பேர் அப்படின்ட்டு அதை நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு நிர்வாகி வந்து பெண்ணை வந்து பாலியல் சென்டல் பண்ணியிருக்காரு. உடனே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, டிஎம்கேல அவங்க கட்சிக்காரங்கன்னா பனிஷ்மெண்ட்டே கிடைக்காது. ஏடிஎம்கேலே அதே தான். அதே பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்காக தான் வந்து மக்கள் எல்லாம் வந்து டிஎம்கே வந்து வெறுத்தது, ஏடிஎம்கே வெறுத்தது. அந்த பிரச்சனை இதில் இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தது. அதேமாதிரி வந்து பிரச்சனைகளை உடனே சரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து குடைச்சல் கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்னு, ஏன்னா வந்து சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் வந்தார். இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்து இந்த சிஎம் சீட்டையும் பிடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் கெஞ்சினாருன்றாங்க. மக்களுக்காக அவர் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி போக தயாராக இருக்காருங்க. இது கெஞ்சியது தாங்க மக்களுக்காக. அதாவது சிபி கட்சியாக இருக்கட்டும், சிபிஎம் கட்சியாக இருக்கட்டும், இல்லை நம்ம விகேஎஸ் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அதாவது வந்து எல்லாமே சமத்துவம் அப்படின்றாங்க. சமத்துவம்ன்றது கல்வி எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும், மருத்துவம் வந்து சமமாக கிடைக்கணும், எல்லாரும் அனைவரும் சமன்ற ஒரு கட்சி தான் இந்த 3 கட்சியுமே. பட் அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ஆட்சி அமையட்டும். ஏன்னா அமையப்பாது என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். டெஃபினட்டாக ஆனால் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தருவாருங்க. ஏன்னா வந்து சினிஃபைல்லே வந்து அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து ஜெயிச்சு நம்பர் 1, அதாவது ரஜினியே எட்ட முடியாத ஒரு இதை கூட அவர் எட்டினார். ரஜினி அவர் மேலேயும் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வா வா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் ரஜினி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அவரை எதிர்த்து நிற்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டைரெக்டாக இன்டெரக்டாக அடிக்கிறாரு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. அவர் பார்த்து வளர்ந்த பையன், அவரை பார்த்து தான் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். சூப்பர் ஸ்டாரை பார்த்து வந்தேன் அப்படின்னு. நம்ம தளபதி அவங்க அப்பா எஸ்.ஏ. சேகர் கூட, சந்திரசேகர் சார் அவர் கூட சொல்லியிருப்பார், என் பையன் வந்து அண்ணாமலை படத்தை நடிச்சு காமிச்சான், அதனால தான் அவனை வந்து நான் சினி ஃபீல்டுக்குள்ள எடுத்து வந்தேன்னு சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு ரஜினி அந்த இதை வந்து மறக்காமல் நன்றியோடு இருக்காங்க. ஏன்னா நான் செய்யும் மனிதன் வந்து நம்ம விஜயன் அவங்க அப்பா தான் வந்து எடுத்தார். இப்போ வந்து விஜயனை வந்து நன்றி மறக்காமல் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை யார் முதுகில் குத்துறாங்க அப்படின்றது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வருது அப்படின்றது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது, நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது தான் எதிரிங்க யாருன்னா தெரிஞ்சு. அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஒரு நிறைய எதிரிகள் யாருன்னு கண்டிப்பாக வந்து நல்லா வந்து தளபதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு.
இது மற்றவங்களும் ஒரு பாடமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு ஆசைப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில் வந்து சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடினாங்க, நிறைய உயிர்கள்லாம் தியாகம் பண்ணாங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாங்க அப்படி அதெல்லாம் நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இவர் பண்ணதான் கண்டிப்பாக நம்ம லைவாக பார்த்துருக்கோம். யார் யாரையோக்காக நம்ம புத்தகங்கள் பயோகிராஃபிலாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு தளபதி அவருக்காக வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிதாகணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சிலிஃபில்ல தாண்டி சினிமாவை தாண்டி இப்போ அரசியலில் குதிச்சு அரசியலில் கிங் மேக்கர் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு யாருமே ஓட்டில் வந்து பர்சன்டேஜ் எடுத்ததில் 34% எடுத்திருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். 1.5 வருஷத்தில் அடிச்சிருக்குது. 10 நிமிஷம் தான் பேசினார், அதுக்கே இங்கே வந்து நிற்கிறாரு. இன்னும் மற்றவங்க மாதிரி 1/2 hour 1 hourலாம் பேசினாருன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஓகே, எனக்கு என்னென்னா பதவி ஏற்றார், மக்களுக்கு நல்லது நடக்குங்க. மக்கள்ன்றது வேறு நம்மளாம் இருக்கிறது தான் வந்து சேர்ந்தது தான் வந்து மக்கள். அதனால் அவங்களுக்கு வந்து நமக்கு நல்லது நடக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க. அதுதான் எல்லோரும் விரும்புறது. அந்த ஆட்சி வந்து இவர் தருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு இவரே தொடர்ந்து வரணும். அந்தளவுக்கு இவர் ஆட்சி இருக்குன்றது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஆட்சி அமைப்பு போகிறாரு இந்த வாரத்தில், கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அதை பற்றி சொல்லணும்னு பேசணும்னு தோணுச்சு. நான் ஒரு 10 நாள் வீடியோ போடல, ஏன்னா நான் கொஞ்சம் வேறு வேலை அதனால் போடல. இந்த வாரம் ஃபுல்லாக சந்தோஷமாக விஷயம் நிறைய நடந்தது, நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அந்த பிரச்சனையை தாண்டி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. சரி, ஓகே, நான் பேசிட்டே இருப்பேன். வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்.